तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं त्रैवेद्यं हृत्यं त्रिपुरहरमाद्यं त्रिनयनं जटाभारोदारं चलदुरगहारं मृगधरं महादेवं देवं मयि सदय भावं पशुपतिं चिदालम्बं साम्बं शिवमतिविडम्बं हृदि भजे नारायणाय नलिनाय तलोचनाय नामावशेषित महाबलिवैभवाय नानाचराचर विधायक जन्मदेशनाभीपुटाय पुरुषाय नमः परस्मै शृङ्गक्ष्माभृन्निवासे शुकमुखमुनिभिः सेव्यमानाङ्घ्रिपद्मे स्वाङ्गच्छाया विधूतामृतकरसुरराड्वाहने वाक्सवित्री शम्भुश्रीनाथ मुख्यामरवरनिकरैः मोदतः पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। உபய ஜெகத்குரு அவர்களுடைய திவ்ய பாதத்தாமரைகளுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் அனந்த கோட்டி நமஸ்காரங்களை செலுத்துகின்றோம். சென்ற தொடரில் நாம் தீர்த்தம் என்றால் என்ன, க்ஷேத்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்று புண்ணிய பூமியாய் விளங்கக்கூடிய ஸ்ருங்ககிரியில் துங்கா என்ற பெயரில் பிரவகிக்கக்கூடிய துங்கபத்ரா நதியின் பிராதுர்பாவம் எப்படி ஆயிற்று என்பதை பற்றி சிந்திப்போம். தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாலேயே அது ரொம்ப பவித்திரமா இருக்கக்கூடியது. அத்தகைய பவித்திரத்தை உடைய தீர்த்தத்துக்கு வேற எந்த விதமான சுத்தீகரணமும் தேவையில்லை. உத்தரராமச்சரித்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு காவியத்துல பவபூதி சொல்ற, தீர்த்தோதகஞ்சவன்ஹிஷ்ச நான்யதா சுத்திமர்ஹதா. ஒரு தீர்த்தத்துக்கு, அதே போலவே வன்ஹி அதாவது அக்னிக்கு வேற எந்த விதமான சுத்தீகரணமும் செய்ய வேண்டிய அவசியத்தை இல்லை அப்படின்னு. ஏன்னா அது ஸ்வயமாவே சுத்தமா இருக்கக்கூடியது. அந்த சுத்தமா இருக்கக்கூடிய ஜலம்தான் தீர்த்தம். ஜலம் அப்படின்னாலேயே ஜீவனம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அமரகோஷம் ஜலம் அப்படிங்கக்கூடிய பதத்துக்கு நிறைய பர்யாய பதங்களை சொல்றது. ஜீவனம், புவனம், வனம், கபந்த முதகம், பாதகா, புஷ்கரம், சர்வத்தோமுகம் அப்படின்னு இத்தனை பதங்களை நமக்கு ஜலம் அப்படிங்கக்கூடிய அந்த சப்தத்துக்கு கொடுக்கறது. அதுல ஜீவனம் அப்படிங்கக்கூடிய சப்தமும் இருக்கு. நம்ம எல்லோருக்கும் ஜீவனமாக இருக்கக்கூடியது ஜலம். அத்தகைய அந்த ஜலம் ரொம்ப பவித்திரமா இருந்ததுன்னா அது தீர்த்தம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பவித்திர தீர்த்தங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடியது துங்கபத்ரா அப்படிங்கக்கூடிய இந்த நதி, இந்த தீர்த்தம். இந்த துங்கபத்ரா நதியை பத்தி சுவாமி வித்யாரண்யர் அவருடைய மாதவிய சங்கர திக்விஜயத்துல இப்படி சொல்ற, சம்ஸ்பர்ஷ மாத்ரேண விதீர்ண பத்ரா வித்யோததே யத்ரச துங்கபத்ரா அப்படின்னு. ஸ்பர்ஷம் செய்வதாலேயே எல்லோருக்கும்
மங்களத்தை கொடுக்கக்கூடிய துங்கபத்ரா நதி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு சங்கர பகவத்பாதர் சென்றார் அப்படின்னு. சங்கர பகவத்பாதர் அவருடைய மட்டாம்நாய மகானுசாசனம் அப்படிங்கக்கூடிய அந்த கிரந்தத்துல இந்த துங்கபத்ரா நதியை பத்தி சொல்றார். சதுர்த்தோ தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி து பவேன்மடா. நான்காவதாக விளங்கக்கூடியது ஸ்ருங்கேரி பீடம். இந்த பீட்டத்துக்கு ராமேஸ்வரம் அப்படிங்கக்கூடியதுதான் க்ஷேத்திரம். ராமேஸ்வராஹ்வயம் க்ஷேத்திரம். அப்புறம் இந்த க்ஷேத்திரத்துக்கு தேவதை யாருன்னா ஆதிவராக தேவதா. ஆதிவராக சுவாமி தான் ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்துக்கு தேவதையா இருக்கார். சுரேஸ்வராக்கிய ஆச்சாரியா. சுரேஸ்வரர் தான் இந்த பீட்டத்துடைய முதலாவது ஆச்சாரியாள். துங்கபத்ரேதி தீர்த்தகம். இந்த க்ஷேத்திரத்தை இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு துங்கபத்ரா அப்படின்னு. ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்துல சங்கர பகவத்பாதர் சாரதாம்பாவை சக்தி தேவதையா பிரதிஷ்டை பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்துக்கு ஆதிவராக சுவாமி தான் தேவதையா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த வராக சுவாமி கிட்டேந்து தான் ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்துல பிரவகிக்கக்கூடிய துங்கபத்ரா நதி அப்படிங்கக்கூடியது பிராதுர்பவிச்சது. வராக சுவாமிக்கும் ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3வது ஸ்கந்தத்துல வராக சுவாமியுடைய அவதாரம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவுடைய நாசா புட்டத்திலேந்து ஒரு அங்குஷ்டத்துடைய அளவுல வராக ரூபியா வந்த பகவான் நாராயணன் க்ஷண மாத்திரத்துல ஆனை போல மளமளன்னு சொல்லி வளர்ந்து, அப்புறமா ஒரு கண்டசிலா அளவுக்கு வளர்ந்து, அப்புறமா ஒரு மலை அளவுக்கு, அதாவது ஹிமாலயத்துடைய அளவுக்கு வளர்ந்து, ரசாத்தலத்துல இந்த பூமிய ஹிரண்யகசிபுடைய தம்பியா இருக்கக்கூடிய ஹிரண்யாக்ஷன் ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறத அறிஞ்சுட்டு அவருடைய தம்ஷ்டாங்குரத்திலேந்து பூமிய மேலே எடுத்து லோகத்துக்கு பரமானுகிரகத்தை பண்ணினார். அந்த சமயத்துல ரிஷிகள்லாம் பகவானை பார்த்து ஸ்துதிக்கிறாளாம். ஜிதம் ஜிதம் தே ஜிதயஜ்ஞ பாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ யத்ரோமகர்த்தேஷு நிலில்யுரத்வராஹ தஸ்மை நமः காரண சூகராயதே அப்படின்னு. சுவாமி, உன்னுடைய இந்த திவ்ய மங்களமான யஜ்ஞ வராக ரூபமே வேதமயமா இருக்கு. உன்னுடைய தனுவே வேத தனுவா இருக்கு. அத்தகைய யஜ்ஞேஸ்வரனா இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த வராக ரூபத்துடைய ரோம கூப்பங்கள்ல எத்தனையோ அத்வரங்கள் இருக்கு. எத் ரோமகர்த்தேஷு நிலில்யுர் அத்வராஹா. அத்வரஹா அப்படின்னா யஜ்ஞா அப்படிங்கிறது பொருள். அக்னிஷ்டோம, அத்தியக்னிஷ்டோம, உக்திய, ஷோடசி, வாஜபேய, அதிராத்திர, அப்தோரியாம முதலிய எத்தனையோ விதமான அந்த சோம யஜ்ஞங்கள்லாம் உன்னுடைய இந்த சரீரத்துடைய ரோம கூப்பத்துல இருக்கு. அத்தகைய யஜ்ஞ வராகமூர்த்தியா இருக்கக்கூடிய உனக்கு, காரண சூக்கரமா இருக்கக்கூடிய உனக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்ற. அந்த யஜ்ஞ வராக ரூபத்தை ரொம்ப அழகா பாகவதம் வர்ணிச்சிருக்கு. அதையே நாராயண பட்டத்திரி ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றார். ஸ்ரீமன் நாராயணியத்தில் त्वचिच्छन्दो रोमस्वपि कुशगणश्चक्षुषि घृतं चतुर्होतारोङ्घ्रौ सुर्गपि वदने चोदरैडा
கிரஹா ஜிஹ்வாயாம் தே பரபுருஷ கர்ணே சமசா விபோ சோமோ வீரியம் வரத கலதேஷே யுபசதா அப்படின்னு யஜ்ஞவராக மூர்த்தியா இருக்கக்கூடிய பகவானுடைய துவக்கு, அதாவது சர்மம். அந்த சர்மத்துலதான் காயத்ரி, உஷ்டிக்கு, அனுஷ்டுப்பு, பிரகதி, பங்கி முதலிய அந்த சந்தஸ் எல்லாம் இருக்கு. ரோமசு குஷகணா, இந்த குஷம் அப்படிங்கக்கூடிய புல் இந்த பகவானுடைய ரோமங்கள்ல இருக்கு. சக்ஷுஷி கிருத்தம், அதாவது அவருடைய அந்த கண்கள்ல தான் கிருத்தம் நெய் இருக்கு. சதுர்ஹோதாருங்கரவ், ஹோதா அத்வரியு உத்காதா பிரம்மா அப்படின்னு சொல்லி இவா 4 பேரும் அவருடைய 4 அங்கிரியா இருக்காளாம். சுர்கபி வதனே, சுர்க் அப்படிங்கக்கூடியது யஜ்ஞத்தை செய்யக்கூடிய சமயத்துல உபயோகிக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த சுருக்குடைய வடிவமே இந்த வராகத்துடைய முகத்தை போலதான் இருக்கும். சுருகபி வதனே, அந்த சுருக் அப்படிங்கிறது இந்த பகவானுடைய வதனத்துல, அதாவது முகமண்டலத்துல இருக்கு. ச உதர இடா, இடா அப்படிங்கக்கூடிய அந்த ஹபிஸ் பகவானுடைய உதரத்துல இருக்கு. கிரஹா ஜிஹ்வாயாம் தே, அதே போல உன்னுடைய நாக்குல தான் கிரஹா, சோம ரசத்தை தரிக்கக்கூடிய பாத்திரத்துக்கு கிரஹான் பேரு. அத்தகைய அந்த கிரஹா உன்னுடைய நாக்குல இருக்கு. பரபுருஷ கர்ணே சமசா, ஒரு யஜ்ஞத்துல நெய்யை எடுத்து விடக்கூடிய அந்த கருவிதான் சமசா. அந்த சமசா அப்படிங்கக்கூடியதுதான் உன்னுடைய 2 செவிகள்ல இருக்கு. விபோ சோமோ வீரியம், சோமரசம் உன்னுடைய வீரியத்துல இருக்கு. வரத கலதேஷே யுபசதா, உன்னுடைய அந்த கலபாகத்துல, அதாவது அந்த கழுத்துலதான் உபசத் அப்படிங்கூட இஷ்டி விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப அழகா யஜ்ஞஸ்வரூபமா அந்த வராகமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி வர்ணனை இருக்கோ அதே போலவே நாராயண பட்டத்திரி ஸ்ரீமத் நாராயணியத்துல வர்ணிக்கிறார். இத்தகைய இந்த சுவாமியை பார்த்து மேலும் ரிஷிகள் என்ன சொல்றா அப்படிங்கறது பாகவதம் சொல்றது. விதுன்பதா வேதமயம் நிஜம் வபுஹு ஜனஸ்தபஸ் சத்ய நிவாசினோ வயம் சடா சிகோத்தூத சிவாம்பு பிந்துபிஹி விமிருஜ்யமானா பிருஷமீஷ பாவிதாக. இத்தகைய இந்த வேதமயமா இருக்கக்கூடிய உன்னுடைய வப்புவ நீ உதறின சமயத்துல உன்னுடைய அந்த முகமண்டலத்திலேந்து, உன்னுடைய அந்த சரீரத்திலேந்து தெரிக்கப்பட்ட தண்ணீர் நம்ம எல்லோரும் மேலேயும் விழுந்து ஜனோலோக தப்போலோக சத்தியலோக நிவாசிகளா இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட பாவனம் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது. பூமியை உத்தரிச்சு ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி லோகத்துக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணின இந்த யஜ்ஞ வராகமூர்த்தி வேதகிரி அப்படிங்கூடிய ஒரு பர்வதத்தின் மேல் சிறிதளவு காலம் விஷ்ராந்தி எடுப்பதற்காக அமர்ந்தார் அப்படின்னு நமக்கு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. நிக்ஷிப்ய பூமிம் ஜலதௌ யதாவச்ரமான்விதோ வேதகிரிம் ஜகாம தஸ்யாங்கஜஸ்வேத ஜலம் பிரபூதம் தம்ஷ்ராஸ்ருதம் புண்ணிய நதி பபூவ. அந்த பூமிய உத்தரிச்ச யஜ்ஞ வராகமூர்த்தி அதை எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துல மறுபடியும் வைத்து, அந்த ஜலதியில் மறுபடியும் வைத்து அவர் சிறிதளவு விஷ்ராந்தி எடுப்பதற்காக வேதகிரிக்கு வந்தார். அந்த வேதகிரி மேல அவர் அப்படி அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய அங்கத்திலேந்து வந்த ஸ்வேத ஜலம், ஸ்வேத ஜலம்னா வியர்வை துளி, அந்த வேர்வை துளி நரியாய் அவருடைய அந்த தம்ஷ்டா, அதாவது 2 கோரை பற்கள் வழியாக தாரையாக விழுந்தன. அது ஒரு புண்ணிய நதியா மாறித்து அப்படின்னு இந்த பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடிய துங்கபத்ரா மகாத்மியம் நமக்கு சொல்றது. இப்படி பகவானுடைய கோரை பற்கள் வழியாக
தாரையாக வந்த துங்கபத்ரா நதியுடைய மகாத்மியம் எத்தகையது, இதோடைய விசேஷத்தை என்ன அப்படிங்கிறத பத்தி நாம் வரும் தொடர்ல சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம். நம சங்கராய்.